இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்து மதவாதிகளின் மீது கடுமையான அடக்குமுறையை ஏகி விட்டிருக்கின்ற திமுக அரசு ஏன் இந்து மதவாதிகளின் மீது இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு, இவ்வளவு வெறுப்புணர்ச்சியோடு திமுக அரசு செயல்படுகிறது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, இந்து மக்கள் கட்சி நடத்திய ஒரு கண்டன கூட்டத்தில் பேசிய நடிகை கஸ்தூரி, தெலுங்கு பேசுகின்ற மக்கள், தெலுங்கர்கள் அரசர்களின் அந்தப்புற மகளிருக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தான் தெலுங்கு பெண்கள். அவர்கள் தமிழ்நாட்டை ஆளலாம். 300 ஆண்டுகளுக்கு முன் வந்த தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆளலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன் வந்த பிராமணர்கள், பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதா என்றெல்லாம் வெறுப்புணர்வை தூண்டுகின்ற விதத்தில் பேசினார் என்று சொல்லி அவரை ஹைதராபாத்தில் இரவோடு இரவாக காவல்துறை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருகின்ற 29ஆம் தேதி வரை கஸ்தூரியை காவலில் வைக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம்? கஸ்தூரி பேசிய கருத்து நமக்கு உடன்பாடான கருத்து இல்லை. ஜனநாயகத்தினுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கருத்தை சொல்வதற்காக மரணமே வரினும் போராடுவேன் என்ற வால்டரின் வைர வரிகள் தான் ஜனநாயகத்தின் தாற்பயம். கஸ்தூரிக்கு தர்க்க ரீதியாக திமுக அரசோ அல்லது கஸ்தூரியின் மீது புகார் கொடுத்தவர்களோ பதிலடி கொடுத்திருக்க வேண்டும். ஜனநாயகம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. நாம் கூட கஸ்தூரிக்கு பலமுறை பதிலடி கொடுத்திருக்கிறோம். 300 ஆண்டுகளுக்கு முன் வந்த தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆளலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன் வந்த பார்ப்பனர்கள் ஆளலாம். இந்த தமிழகத்தின் பூர்வ குடிகள் மட்டும் இளிச்சவாயனாகவே இருக்க வேண்டுமா? நாங்கள் ஆள வேண்டிய எங்களுடைய மண்ணுக்கு உரிமை கொண்டாட தெலுங்கர்களுக்கும் உரிமை இல்லை, பார்ப்பனர்களுக்கும் உரிமை இல்லை என்று கடுமையான பதிலடியை கஸ்தூரிக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த தமிழ் மண் எங்களுக்கு சொந்தமான மண். இந்த மண்ணில் யார் வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் நாங்கள் மட்டுமே ஆளலாம். இந்த மண்ணின் போர்க்குடியாக இருந்தவர்கள், இந்த மண்ணின் ஏற்குடியாக இருப்பவர்கள், இந்த மண்ணை காப்பாற்றுபவர்கள், இந்த மண்ணுக்காக உயிரை, உதிரத்தை, வியர்வையை சிந்திய மக்கள் தான் இந்த மண்ணின் ஆட்சியை இனி கைப்பற்ற வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்றுதான் நாம் நம்மை போன்றவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறோம். ஆனால் திட்டமிட்டு ஏதோ சர்வதேச பயங்கரவாதி முல்லா முகமது உமரை பிடிப்பதை போல, சதாம் ஹுசேனை கைது செய்வதைப் போல ஆளுகின்ற திமுக அரசு இரவோடு இரவாக நடிகை கஸ்தூரியை கைது செய்திருக்கிறார்கள். நடிகை கஸ்தூரியை கைது செய்வதற்கு காட்டுகின்ற இந்த ஆர்வத்தை, இந்த வேகத்தை தமிழ்நாட்டிலே கஞ்சா கடத்துபவர்கள், போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள், போதைப் பொருளை விநியோகம் செய்பவர்கள், அதன் மூலம் தமிழ் சமூகத்து இளைஞர்களை சீரழிப்பவர்கள், இந்த தமிழினத்தின் எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்ற அந்த சமூக விரோதிகளை கைது செய்வதில் திமுக அரசு அக்கறை காட்டியிருக்குமானால் இது ஒரு நல்ல அரசு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே மையமாக கொண்டு எதிர் கருத்தை சொல்பவர்களை இரவோடு இரவாக மற்ற மாநிலங்களில் இருந்தாலும் கைது செய்வது என்ன நடைமுறை? போதைப் பொருளை கடத்திய ஜாஃபர் சாதிக் என்பவர் திமுகவிலேயே அயலகணி செயலாளராக இருந்தார். அவரை திமுக அரசு கைது செய்யவில்லை. மாற்றாக மத்திய போதைப் பொருள் தடுப்புத்துறை தான் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து சிறையில் அடைத்தது. இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழ்நாட்டில் தொடர்கிறது. இன்று கூட கோவையிலே இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஈசா யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுத்ததை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நக்கீரன் பத்திரிகையாளர் கோபாலை அவதூறாக பேசினார், கோபாலுடைய தலையை அறுத்து விடுவதாகலாம் பேசினார் என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. நக்கீரன் கோபாலை அவதூறாக பேசினார் என்று இந்து மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத்துடைய மகன், இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜியை நீதிமன்ற வாசலிலேயே கைது செய்திருக்கிறார்கள்.
அவர் நீதிமன்றத்திலே முன்ஜாமீன் கேட்டுவிட்டு நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் மறுத்ததற்கு பிறகு அவர் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைதை கண்டித்து அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் கோவையிலே ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், ஈசா யோகா மையம் ஜத்குரு ஜக்கி வாசுதேவன் மீது ஏற்கனவே பல புகார்கள் இருக்கிறது. அந்த புகாரை நக்கீரன் ஏடு வெளியிட்டிருக்கிறது. அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி அரசு ஆராய வேண்டும். அப்படி இல்லை என்றால் கூட நீதிமன்றம் ஈசா யோகா மையத்தை பற்றி விசாரிப்பதற்கு தடை இல்லை. ஏற்கனவே ஈசா யோகா மையத்தின் மீது இருக்கின்ற புகார்களை புலன் விசாரணை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றமே சொல்லியதற்கு பிறகு ஈசா யோகா மையத்தின் மீது ஏன் விசாரணை நடத்தக்கூடாது? அப்படியே விசாரணை நடத்தினாலும் அந்த விசாரணையை பற்றி நக்கீரன் கோபால் செய்தி வெளியிட்டிருந்தாலும் அந்த ஊடகத்திற்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்லியிருக்க வேண்டும் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் சொல்லவில்லை. அவர்களும் கிட்டத்தட்ட திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளர் இருப்பார். அவரை போலவே இவர்களும் அவதூறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு ஊடகம் செய்தி வெளியிடக்கூடாது என்று சொல்வது எந்த ஜனநாயகத்தில் வருகிறது? அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தால் அந்த செய்தி தவறான செய்தி என்று ஆணித்தரமாக மறுத்திருக்கலாம், அல்லது அவர்கள் மீது நீதிமன்றத்திலே அவதூறு வழக்கு தொடுத்திருக்கலாம். அதை விட்டு பொதுமக்கள் மத்தியில் அவதூறாக பேசுவது, ஈசா யோகா மையத்திற்கு முட்டுக் கொடுப்பதற்கு இந்து மக்கள் கட்சிக்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதை போல ஈசா யோகா மையத்தை பற்றி எழுதுவதற்கு, அந்த ஈசா யோகா மையத்தை பற்றி பேசுவதற்கு ஊடகங்களுக்கும் உரிமை இருக்கிறது. நாம் கூட சில நேரங்களில் கேட்டிருக்கிறோம், எல்லையை காப்பாற்றிய வீரப்பனார், வனத்தை காப்பாற்றிய வீரப்பனாரை வன கொள்ளையன் என்றும் சந்தன மர கடத்தல் காரன் என்றும் யானை தந்தங்களை திருடி விற்றான் என்றும் கடத்தினார் என்றும் குற்றம் சொன்னார்கள். வனத்தை காப்பாற்றிய வீரப்பனை வன கொள்ளையன் என்றார்கள். ஆனால் வனத்தை கொள்ளையடித்த ஜக்குரு ஜக்கி வாசுதேவை மகான் என்று சொல்கிறார்கள் என்று நாம் கூட பலமுறை பேசியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்து மக்கள் கட்சி நடந்து கொண்டதும் மிகவும் மோசமான நடவடிக்கை. அதை போலவே நடிகை கஸ்தூரியின் மீது கைது நடவடிக்கையை அவசரமாக தொடர்ந்தது திமுகவின் வெறுப்பு நடவடிக்கை. திமுக அவர்களுக்கு எதிராக பேசுகின்ற யாரையும் விட்டு வைக்க கூடாது என்ற முடிவில் இருக்கிறார்கள். தமிழர்களையே அவதூறாக பேசினார்கள் திமுகவின் பல பேச்சாளர்கள். ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கிறது. அவர்கள் மீதெல்லாம் திமுக அரசு ஒரு நடவடிக்கையை எடுக்குமா என்ற கேள்விகளெல்லாம் இன்றைக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இது $1,000,000 கேள்வியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.